ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து வக்கல்ல எல்லோ டால் அப்படின்ற இருக்கும். இந்த செடி வந்து ஹைட் வெரைட்டிங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4.5 அடி ஹைட் வளரும். இந்த செடி நட்டு இனியோட பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகுது. ஆனால் இது வந்து செடி நட்டு 55-60 நாள் ஆகுங்க பூ சாம்பிள் எடுக்கிறதுக்கு. இப்போ தான் அங்கங்கே ஒவ்வொரு பூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த ரகத்தோட பூ வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்கும். ஆனால் இந்த பூ வந்து அப்படியே பால் டைப்பில் ரவுண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த பூவும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவே இருக்கும். ஆனால் மற்ற ரகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ரகம் வந்து ஈல்டு அதிகமாக கொடுக்கும். ஆனால் இந்த ரகம் வந்து செடி நட்டு 55-60 நாளில் பூ ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 55-60 நாள் வந்து பூ எடுக்கும். மொத்தமாக இந்த செடியோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 110 120 நாள் முடிஞ்சிடும். இதுலேயே பார்த்திங்கன்னா 2 கலர் பூ வருங்க. ஒன்று வந்து மஞ்சள், இன்னொன்று வந்து ஆரஞ்சு. 2 கலர் நாற்றும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வித் ஃப்ரீ டெலிவரி. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, இது வந்து நெட்ட ரகம் அப்படின்றதுனால இந்த செடிக்கு வந்து கம்பல்சரி குச்சி நட்டு பாருங்கள். இந்த மாதிரி வயிறு இழுத்து விடணும். இந்த மாதிரி எவ்வளோ டைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் பண்ணணும். ஏன்னா செடி வந்து டெவலப் ஆக ஆக அப்படியே சைடில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஸோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆக நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட்டி விடணும். அப்படி இல்லைன்னா அதிகமாக மழை பெஞ்சாலோ இல்லை காற்றடிச்சாலும் செடி வந்து கீழே சாஞ்சிரும். அதுவே நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டோம்னா செடி வந்து கீழே சாயாமல் சேஃபாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.